மோடி சொல்லிதான் நான் போட்டியிடுகிறேன், எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்ல, இன்னொரு பக்கம் பாஜக வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் போன விட தூய்ப்படிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை பெற்றாங்க. அந்த மாநிலங்களில் இப்ப பாஜகவுடைய வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே 10 நாளுக்கு முன்பே அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. ஆனா காங்கிரஸ் உடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனேயே பாஜகவுடைய வேட்பாளர்கள் வாபஸ் வாங்குவதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு தோல்வி பயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் போன தடவை கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி. அப்ப இந்த தடவை பிரதமர் மோடி அவர்கள் கூறுகிற 400 இலக்கு அப்படின்னா 80க்கு 80 ஜெயிக்கணும் உத்தரப்பிரதேசத்துல. பீகார்ல 40க்கு 40 ஜெயிக்கணும். போன வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா 2 மாநிலத்திலையும் பிஜேபி ரொம்ப ஷேக்கியா தான் தெரியுது. சிம்பிள் ரீசன் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி அதாவது ஒரு வேட்பாளர் ஆகிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். டிக்கெட் வாங்குறது எவ்வளவு கஷ்டங்க ஒரு கட்சியில. பிஜேபி மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டியில டிக்கெட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அதாவது 400 சீட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்மையிலே இருந்தா ஒரு வேட்பாளர் ஏன் வாபஸ் வாங்குறாரு? அப்போ இயல்பான ஒரு தோல்வி பயம் இருக்கு என்பதுதான் என் கருத்து. உத்தரப்பிரதேசத்துல தோல்வி பயம் இருக்குங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குங்க. அதாவது அங்க நிலவர ஒரு நிச்சயமற்ற தன்மை. இன்னொன்னு, அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு பிஜேபி வேட்பாளர் வாபஸ் வாங்க கூடாதுல்ல. அதுதானே ஒரு பெரிய நேஷனல் ஈவெண்டா சொல்லப்பட்டது. அப்ப மோடி நான் ராமர் கோயில்ல ராமர் சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சேன். ராமர் சூரிய குலத்தை சேர்ந்தவர், என் மனசுல ஒரு பளிச்சுன்னு ஒரு விஷயம் பட்டது. எல்லா இல்லங்களிலும் சூரிய மின்சக்தி பெறுகிற வசதியை ஏற்படுத்தினா எல்லாருக்கும் மாசம் 200 யூனிட் ஃப்ரீ. அவருக்கு தான் அந்த கணக்கு தெரியுங்க. அதாவது நீங்க சூரிய மின்சக்திக்கு ரூஃப் டாப் வேணும். ஒரு உண்மையிலே மேற்கூரை இருக்கிற சூரிய மின்சக்தியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற வீட்டுல தான் அந்த சூரிய கர் திட்டத்தை நிறைவேற்றவே முடியும். அதுவும் மானியம் தான். பேலன்ஸ் பணத்தை அவங்க தான் போடணும். அதுக்கு பிறகும் அதுல கிடைக்கிற மின்சாரத்தை அறுவடை செய்ய வேண்டியது அந்தந்த மாநில அரசின் மின் வாரியங்கள். அவங்களுக்கு அதுக்கு செலவு எக்கச்சக்கமா செலவாகும், அது கிரிட்டோட இணைக்கிறதுக்கு. அப்போ பட்ஜெட்லயே அனௌன்ஸே பண்ணாத இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல். புதிய திட்டங்கள் அதுல தாக்கல் செய்ய முடியாது. இந்தியா முழுவதும் சூரிய கரு 1000 கோடி ரூபா அப்படின்னு சொல்றதுலாம் அர்த்தமே இல்லை. போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க ஒவ்வொரு வீடு வீடா போய் பர்டிகுலர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த சில நாட்களாக. அடிஷனல் ஒர்க் அவங்களுக்கு, அதாவது சூரிய கர் திட்டத்துக்கு பர்டிகுலர்ஸ் கலெக்ட் பண்ணாலும் அது இப்போ சாத்தியமே இல்லை. ஏன்னா தேர்தல் நடைமுறை இருக்கு, எம்சிசி இருக்கு, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. அப்போ பர்டிகுலர்ஸ் கலெக்ட் பண்றது மூலமாக அவங்க அந்த வீடுகள்ல என்ன செய்தியை விடுக்கிறாங்க? மோடி உங்க வீட்டுக்கெல்லாம் இலவச மின்சாரம் தர போறாருங்கிற செய்தியை விடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு திருகுதாளம் பாருங்க இது. அப்போ ஒரு நடக்கவே நடக்காத ஒரு திட்டம். இன்னும் பட்ஜெட்ல எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. புது கவர்மெண்ட் புது பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம மானியம் கொடுத்தாதான் இந்தியா முழுவதும் எத்தனை லட்சம் வீடு எப்படி வரும், அதுக்கான பணம் எங்க இருக்கு? அப்போ ஒரு திமுக அரசு கொடுக்கிற வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதின்றாங்க. இது கனவு வாக்குறுதி. அதாவது அவர் கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யும் போது ராமர் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், அதனால சூரிய மின்சக்தின்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் நீங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் போனீங்கன்னா இந்த பெரிய கம்பெனிகள், அதானி மாதிரியான கம்பெனிகள் சோலார் பார்க் போட்டிருக்காங்க. அதாவது மானாவாரி நிலங்கள்ல நாங்க இந்த கோடை மழை வந்துச்சுன்னா ஏதாவது விதைச்சு அதுல பல்சஸ், பருப்பு வகைகள் இதெல்லாம் போடுவோம். உண்மையிலேயே அது கிராமப்புற ஏழைகளுக்கும் மற்றவங்களுக்கும் புரோட்டீன். இன்னைக்கு அந்த நிலத்தை பூரா கவர் பண்ணி சோலார் பார்க் கொண்டு வந்தாச்சு. மின்சாரம் தேவைதான். மின்சாரம் தேவையா, புரோட்டீன் தேவையா? இதெல்லாம் பெரிய கொஸ்டின், இன்னமும் ஆன்சர் பண்ணாத கொஸ்டின். ஆனா ஒன் சைடடா சோலார் பார்க்க அனுமதி கொடுத்து ஏராளமான நிலங்களை நிலத்துக்கு மேல போட்ட உடனே நிலத்துல சாகுபடி பண்றதுக்கு வழியே கிடையாது. அதெல்லாம் அவ்வளவுதாங்க. அந்த மக்கள் எல்லாருமே புலம்பெயர்ந்து இங்க சென்னை, மதுரை மாதிரியான பெருநகரங்கள்ல செக்யூரிட்டி கார்டா வந்துருவாங்க. ஊர்ல 4 ஏக்கர் 5 ஏக்கர் மானாவாரி நிலம் வச்சுட்டு இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஏழைகள் அவங்கள செக்யூரிட்டி கார்டா மாத்துறதுதான் திட்டமா? இப்படியான திட்டங்களை ரொம்ப ஒரு முன் யோசனையும் இல்லாம, புரிதல் இல்லாம, கலந்தாலோசனை இல்லாம தன்னிச்சையா போட்டுக்கிட்டே இருக்காங்க. சில கார்பரேட் நிறுவனங்கள் பெனிஃபிட் அடையணுங்கிறதுக்காக.
இதுதான் பிஜேபி. இதை புரிஞ்சுக்கிடணும். இந்தியா மாதிரியான ஒரு விவசாய நாட்டுல இப்படியான திட்டங்கள் வந்து ஏழை மக்களை கை தூக்கி விடுமா? இன்னைக்கு ஒரு பெரிய அறிவுஜீவி வந்துங்க ஒரு பெரிய கடிதம் எழுதி பிரதமருக்கு அனுப்பி அதோட காப்பி எல்லாருக்கும் வந்திருக்குங்க. ஆங்கில கடிதம் தான். அதுல இதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து நடக்குது இந்த நாடு, இவ்வளவு பெரிய ஒரு விவசாய நாடு, கிராமங்கள் நிறைந்த நாட்டுல இப்படியான திட்டங்கள் எந்த விதமான முன் யோசனை இல்லாம செயல்படுத்தப்படுவதில் என்ன நியாயம்? இப்ப அந்த திட்டங்கள் வரிசையில் இந்த சூரியகர் சேருதா சேரலையா? இதுவும் அந்த மாதிரியான திட்டம் தானே. ஆக பல்வேறு காரணங்களுக்காக பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுல மிக முக்கியமான காரணம் இது என்பதுதான் எனது கருத்து. தேர்தல் அனல் பறக்க பிரச்சாரங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறாரு. அவருடைய பிரச்சாரம் வித்தியாசமாக இருக்கு. வேட்பாளரோட பேரை கூட நான் சொல்ல மாட்டேன், எனக்கு இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பமே இல்லை. ஆனா பிரதமர் மோடி சொன்னதுனால நான் போட்டியிடுறேன். என்னை தோற்கடிப்பதற்கு பங்காளிகள் இன்னும் 10 நாள்ல ஒன்றிணைவாங்க. குழுகுழுன்னு இருந்த கோவையை இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 டிகிரி அதிக வெப்பமாக்கிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் திமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து வெற்றி பெற்றவுடன் நாட்டு பிரியாணி போடுவோம்ன்றாங்க. இன்னொரு பக்கம் வேட்பாளரே வந்து அதிமுக வேட்பாளரே ஐ எம் வெயிட்டிங் அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த ஒரு தொகுதியிலுமே ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை 2 கட்சி வேட்பாளர்களும் சேர்ந்து இப்படி பேசுவது என்பது நடக்காத ஒரு விஷயம். ஆனா கோவையில நடக்குது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கள நிலவரத்தை? தமிழ்நாடு பூராவே இது நடக்கும். என்ன காரணம்னா, இயல்பாக பாரதிய ஜனதா வேட்பாளர் திமுக அதிமுக 2 பேருக்குமே எதிரியா தான் மாறுவாரு. அடிப்படையில பூத்து தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுதுங்க. 1000 ஓட்டு இல்ல 1200 ஓட்டு ஒரு வாக்குச்சாவடி. வாக்குச்சாவடிக்கு நம்ம வந்து வாக்குச்சாவடி பூத் லெவல் கமிட்டி போட்டு அதுக்கான உறுப்பினர்களை நியமனம் பண்றோம். 60 பேர் வேணும் மினிமம். இந்த 60 பேருமே பல தேர்தல்களாக பயிற்சி எடுத்தவங்களா இருக்கக்கூடியது திமுக அதிமுக தான். எங்க ஊர்ல வந்து அப்பாவே பூத் லெவல் மெம்பரு, நானும் பூத் லெவல் மெம்பர் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க 2 கட்சியிலுமே. என்ன காரணம்னா அதிகபட்ச பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அதுலதான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்ற பிறகுமே நான் உங்களுக்கு பூத் லெவல் கமிட்டியில பணியாற்றினேன்ட்டு போவாங்க. அதெல்லாம் சகஜமா நீங்க பார்க்கலாம். அப்படியான வாய்ப்பு வந்து பிஜேபிக்கு இல்ல. ஏன்னா அவங்க பூத் லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே தவிர பாரம்பரியமா பயிற்சி பெற்றவங்கிறவங்க அங்க இருக்க வழி இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பூத்ல திமுக அதிமுக 2 மெம்பரும் இருப்பாங்க. அவங்க டாமினேட் பண்றதே இயல்பாவே பிஜேபி மெம்பர் தானே டாமினேட் பண்ணுவாங்க. அதாவது அதிமுக அதிக ஓட்டு வாங்கினாலும் திமுக அதிக ஓட்டு வாங்கினாலும் பிஜேபி அதிக ஓட்டு வாங்க கூடாதுங்கிறது அப்படித்தான் வரும். அது அதனாலதான் இந்த 3வது அணி எப்போதுமே தேடுறது இல்லை. நீங்க எந்த ஒரு 3வது அணி எடுத்தீங்கனாலும் அது மக்கள் நல கூட்டணியா இருந்தாலும் சரிதான், எது எடுத்தீங்கனாலும் அடிப்படை பிரச்சனை இதுதான். மக்கள் நல கூட்டணியில எல்லாரும் தான் இருந்தாங்க. ஏன் வந்து அவங்க ஷைன் பண்ண முடியல? ஏன் ஷைன் பண்ண முடியலன்னா இந்த லோக்கல் டாமினேஷனை வந்து தாண்டி அவங்க வர முடியாது. ஒண்ணு, அவங்க கிட்ட பயிற்சி பெற்றவங்க இருக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி தானே மக்கள் நல கூட்டணி. அதுல எப்படி வந்து பூத் லெவல் கமிட்டியில வந்து பயிற்சி பெற்ற கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க? வாய்ப்பு இல்லையே. அப்ப இயல்பாகவே அந்த டாமினேஷன் வரத்தான் செய்யும். அண்ணாமலை வந்து வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. காரணம் இதெல்லாம் அவர் எதிர்பார்த்து தான் தேர்தலில் நின்றுக்கணும். மட்டும் இல்லாம வேட்பாளர் வந்து நான் தேர்தல் நிற்க விரும்பலன்னு சொல்றதே என்னை கேட்டா அது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா நீங்க என்னைக்கு வேட்பாளர் ஆயிட்டீங்களோ அன்னைக்கு முழு மூச்சா தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டியதான். வெற்றியோ தோல்வியோ தேர்தல்ங்கிறது தேர்தல் தான். அப்போ மோடி சொன்னதுனாலதான் நான் நிக்கிறேன்னா ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல். அதனால அண்ணாமலை புரிஞ்சுக்கிடணும். மோடி கிடையாது இயல்பாவே. நீங்க இந்தியா முழுவதும் இல்ல ஒரு தமிழ்நாடு முழுவதும் பொதுவாக தலைவர்கள் வந்து நாங்க தான் வேட்பாளர் அப்படின்னு அந்த உட்கட்சி பூசல்களை சமாளிக்க சொல்ற வார்த்தை தான். மற்றபடி ஒரு கிராமத்துல ஒரு வாக்காளர் எப்படி ஓட்டு போடுறாருன்னா அவரோட கிராமத்துல இருக்கிற வார்டு மெம்பரோ இல்ல பஞ்சாயத்து தலைவரோ இல்ல வந்து ஒரு கொஞ்சம் சிறிய நகரம்னா ஒரு பேரூராட்சி உறுப்பினரோ அவங்கள வச்சுதான். அதனாலதான் இந்த ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல்ங்கிற வார்த்தை பிரயோகமே வந்துச்சு. அது ஒரு அமெரிக்கன் சிபாலஜி வார்த்தை. அதாவது அமெரிக்க தேர்தல்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. எவ்வளவு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி. ஆல் பாலிடிக்ஸ் லோக்கல்னா எல்லா தேர்தலும் உள்ளூர் அளவுல தான். என்னன்னா அந்த கவுண்டின்னு அங்க வந்து கிராம அளவுல கவுண்டின்னு நம்ம சொல்றோம். அந்த கவுண்டிக்கான தேர்தல் நடக்கிறது தான் பிரசிடென்ட்டுக்கான தேர்தலேம்பாங்க. என்னதான் அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்னாரு அவருக்காக ஓட்டுன்னு சொன்னாலும் கடைசியில முடிவு வந்து கவுண்டி அளவுல தான்.
அதே மாதிரி நீங்க என்னதான் மோடி என்னதான் சொன்னாலும் கடைசியில முடிவு அளவு வந்து உள்ளூர்ல இருக்கிற அந்த கவுன்சிலரும் வார்டு மெம்பரும் அவருக்கு இருக்கிற நல்ல பேர் கெட்ட பேரை நம்பிதாங்க. அப்ப அண்ணாமலை மோடி சொல்லி நின்னாலும் இந்த ரிசல்ட் தான், அண்ணாமலையா நின்னாலும் இந்த ரிசல்ட் தான் வரும்.